அவளது இதய துடிப்பு மட்டும் அதிகமாக இருந்தது ஏன்? கனமழை இன்னும் அதிகமாகியது. தூரத்தில் இருந்து அடிக்கடி இடியும் மின்னலும் வானத்தை அழகாக ஒளிர செய்தது. கதவுகள் மெதுவாக தட்டிக் கொள்கின்றன. நிலா கண்களை மூடி படுத்திருந்தாள். ஆனால் அவளது இதய துடிப்பு மட்டும் அதிகமாக இருந்தது. அருகே படுத்திருந்த ஆதவனின் சுவாசத்தை கூட அவளால் உணர முடிந்தது. அவன் தன் மனதுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்தான். எப்படி இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு கூட நெருக்கமாக இருந்தும் அவ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சிக்க முடியல. அவன் தூக்கம் கலக்கமான நடிப்பை போட்டு மெதுவாக பக்கத்தில் புரண்டு திரும்பினான். அவன் பார்வை நிலாவை ஸ்டடி செய்தது. அவள் இதுவரை யாருக்கும் இந்த அளவு நெருக்கமாக இருந்ததே இல்லை. அவன் தூங்கி விட்டானா என்று பார்க்க, அவள் ஒரு நிமிடம் கழித்து புரண்டு படுக்க, அவன் அவளை உற்று பார்த்து கொண்டே இருந்தான். நிலா, ஆதவா நீங்க தூங்கலையா என்று கேட்டாள். ஆதவன், ஆமா, நைட் டைம்ல ஜில்லுன்னு மழை வரும்போது எனக்கு தூக்கம் வராது என்றான். நிலா, எனக்கும் அதேதான். ஆதவன், நீங்க நிஜமா பயப்படலையா? நிலா, மழைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஆதவன், நீங்களா என்று சொல்லிட்டு லைட்டா சிரிச்சான். அதற்கு நிலா, என்ன நக்கலா? எதுக்கு எதுக்கு இப்ப சிரிக்கிற என்றாள். அந்த நேரத்தில் மின்னல் ஒளி கொடுக்கிறது. அடர்ந்த இருளில் இருவரின் கண்கள் ஜன்னலை பார்த்தது. அவள் திடுக்கிட்டாள். அவன் அவள் கண்களை பார்த்தான். உள்ளுக்குள் ஏதோ வெடிக்கிற உணர்வு. அவள் திரும்பி கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். ஆனால் அவன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். எதிர்பாராத விதமாக வெளியே யாரோ கதவை வலுவாக தட்டுகிறார். அவள் பயந்து திடுக்கிட்டு எழுந்தாள். இவ்வளவு இரவில் யார் யார் வந்திருப்பாங்க என்று அச்சமடைந்தாள். ஆதவா, யாரோ வெளியே கதவு தட்டுறாங்க என்று சத்தம் வராமல் பேசினாள். அவள் நடுங்கி போனாள். அவன் உடனே அவளின் தோளில் கை வைத்து, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்றான். என்று கூறி ஆதவன் மெதுவாக கதவை திறக்கப் போனான். அவளுக்கு உடல் நடுங்கியது. இதுவரை அவனிடம் எவ்வளவோ கோபம் வெறுப்பு இருந்தபோதும் இப்போ அவன் அவளுக்கு பாதுகாப்பாக தோன்றியது. அவன் மெதுவாக கதவை திறந்து வெளியே பார்த்த அந்த நொடியில், ஏய், யாருடா நீ, நகராத, அங்கே நில்லு என்று கத்தினான். ஆதவனின் குரல் அந்த இரவில் வெடித்தது. நிலா திகைத்து போனாள். ஆதவன், வெளியே யாரோ இருக்காங்க என்றான். அவளுக்கு இதை கேட்டதும் பயத்தில் மூச்சு வாங்கியது. ஆதவன் ஒரு மரத்தடியில் ஒரு கணம் அங்கேயே பார்த்தான். இருள் மட்டுமே இருந்தது. ஆனால் ஒரு நிழல் அசைந்தது. ஆதவன், அங்கே நிற்கிறது யாரு என்றான். பதில் வரவில்லை. அவள் உள் மனதிலேயே, இவ்வளவு இரவில் யார் வந்திருப்பாங்க? திருடனா? இல்ல? அந்த நிழல் மெதுவாக வெளியே வந்தது. ஒரு மனிதன். லெதர் ஜாக்கெட் அணிந்து முகம் வெள்ளை துணியால் மூடப்பட்டு இருந்தான். ஆதவன், யாரு நீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க என்று ஆதவன் ஆவேசமாக கேட்டான். அந்த மனிதன் சில நொடிகள் அமைதியாக நின்றார். பிறகு மெதுவாக அந்த துணியை முகத்தில் இருந்து எடுத்தார். சாரி அண்ணா, நான் பக்கத்து கிராமத்தில் இருந்து வந்திருக்கேன். மழையால பாதம் முழுக்க சேறு இருந்துச்சு. கால் வழுக்கி விழுந்துட்டேன். தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணணும். ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா என்று உதவி கேட்டான். சிறிது நேரம் ஃபோன் பேசிவிட்டு அவன் கிளம்பி சென்றான். நிலா உள்ளுக்குள் சற்றே நிம்மதியாகினாள். அவனும் அவளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மழை சாரல் அவள் மீது விழுந்து நிலாவின் தோலை குளிர்வித்தது. ஆதவன் அக்கம் பக்கம் சுத்தி பார்த்தான். அவன் இன்னும் சந்தேகத்துடன் இருந்தான். இவன் யாரு? உண்மையாகவே உதவி கேட்டுதான் வந்தானா? அவள் ஜன்னலின் கீழே நின்றிருந்த ஆதவனை பார்த்து கூப்பிட்டாள். ஆதவா, கதவு மூடிட்டு உள்ளே வாங்க, மழை பலமா வருது. ஆதவன் கீழே இருந்து அவளை ஜன்னல் வழியாக பார்த்து, இதோ வந்துட்டேன் என்று கூறி உள்ளே சென்றான். அவள் கூப்பிடவும் அவனுக்கு மனதுக்குள் பட்டாம்பூச்சி பறந்தது போல இருந்தது. நீங்க ரொம்ப பயந்துட்டீங்க நிலா என்று ஆதவன் மெதுவாக சிரித்தான். அதெல்லாம் இல்லை, நான் மழைக்காகத்தான் என்று சிரித்தபடியே அவள் நெளிந்தாள்.
அவள் கையை மெதுவாக பிடித்து கொண்டான். அவளது விரல்கள் அழுத்தமாக பிடிக்கப்பட்டிருந்தன. ஆதவன் அவன் கையை எடுக்கவில்லை. அவள் உள்ளுக்குள் அதிர்ந்தாள். நீங்க என் கைய... அவள் மெதுவாக எதையோ சொல்ல நினைத்தாள். நீண்ட நேரமாக இருந்த அந்த மௌனம், அதுவே காதலின் மொழியாக இருந்தது. ஆனால் அவனது விரல்களின் பிடி அவளது உள்ளத்தில் ஒரு அசாதாரணமான உணர்வை எழுப்பியது. இது முதல் முறையாக அவன் அருகில் இருந்தபோது அவளுக்குள் ஒரு வெளிப்படை உணர்வு ஏற்பட்டது. நிலா அவனை பார்த்தாள். அவனது பார்வை ஏதோ சொல்ல வந்தது. அவன் மெதுவாக அவளது விரல்களை இறுக்கமாக பிடித்து, நீங்க இப்போ எதுக்கோ பயந்துட்டு இருக்கீங்க, அது எதுக்குன்னு எனக்கே புரியல என்றான். நிலா அவனது கண்களை பார்த்து, அது அவள் சொல்வதற்குள் ஒரு பெரும் ஒளியுடன் வானம் மீண்டும் மின்னியது. அவள் பயந்து குனிந்து கொண்டாள். அப்போது ஆதவன் அவளை மெதுவாக தன்னிடம் இழுத்து, எதுக்கு பயப்படுறீங்க என்றான். அவள் அருகில் வந்ததும் அவனது நெஞ்சின் துடிப்பு அவளுக்கு நேரடியாக உணரப்பட்டது. அவள் உடனே விலக முயன்றாள். ஆனால் அவன் அவளை விடவில்லை. நிலா வெட்கத்தில் தலை குனிந்தாள். நிலா மெதுவாக கண்களை திறந்தாள். அவனது விழியில், பார்வையில் எதிர்பாராத ஒரு பார்வை இருந்தது. அவனது பார்வையில் ஏதோ ஒரு வலியும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆதவன், நான் உங்களை காதலிக்கிறேன் என்றான். அந்த நேரம் மழையை விட கூடுதல் தாக்கத்துடன் இருந்தது. அவளுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. மௌனம். அவள் அவனது முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். ஆதவன், நீ பேசாமல் இருந்தாலும் உன் மௌனம் என்னை விரும்புகிறது என்று அவளை பார்த்து கூறினான். நிலா மெதுவாக 2 அடி பின் தள்ளி, ஆதவா. அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல், அவன் கண்களை பார்த்து பேச முடியாமல், மழை நின்று விட்டது என்று கூறி வெளியே பார்க்க சென்றாள். மழை ஒரு சிறிது நேரம் முழுமையாக நின்றது. இயற்கையின் ஒரு அமைதி. ஆனால் அவளது மனதில் அமைதி இல்லை. அவள் மெதுவாக ஜன்னல் அருகில் சென்று இருப்பதை பார்த்தபடியே நின்று மனதுக்குள்ளே பேசிக்கொண்டாள். நமக்கு ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? அவன் சொன்ன அந்த வார்த்தை, நான் உங்களை காதலிக்கிறேன் நிலா. அது அவளது உள்ளத்துக்குள் மின்னலாக ஒலித்தது. அவள் இதுவரை காதலை ஒரு தனிப்பட்ட முறையில் நினைத்திருந்தாள். ஆனால் இன்று ஆதவனை பார்த்தவுடன் அவள் உணர்ந்த உண்மை, அவனது அருகில் இருந்தால் தான் உண்மையான பாதுகாப்பாக இருப்பதை உணர்ந்தாள். பின்புறம் இருந்து ஆதவனின் குரல் மெதுவாக கேட்டது. நிலா. ஜன்னல் ஓரம் நின்றிருந்த அவள் மெதுவாக திரும்பினாள். அவனது கண்கள் நேராக அவளது விழிகளை தேடின. நீங்க ஏன் என்கிட்ட இருந்து தள்ளி போகணும்? அவளது மூச்சு வாங்கியது. நான் இவ்வளவு தூரம் யாரையும் நெருங்கினதே இல்லை. இது எனக்கு... ஆதவன் மெதுவாக அவளது விரல்களை தொட முயன்றான். என்ன? நிலா உடனே ஓரடி பின் தள்ளினாள். என்னால் நம்ப முடியல. அவனது பார்வை வலுவானது. ஆதவன், நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா? இல்ல உங்க மனசை நம்ப மாட்டீங்களா? அவளது இதயம் வேகமாக துடித்தது. அவளுக்கு பதில் தெரியவில்லை. அவளது விரல்களை மெதுவாக பிடித்தன. அவள் இதுவரை யாரிடமும் இதை உணரவில்லை. மழை சிறிது நேரம் நின்றிருந்தது. ஆனால் நிலாவின் உள்ளத்தில் அது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆதவன் அவளது அருகில் வந்து அவள் மூச்சின் வெப்பம் அவன் உணரும் அளவிற்கு நெருங்கினார். நிலா, நீங்க மழையை போல இல்லை. நீங்க எப்பவுமே ஒரே மாதிரி. ஆனா உங்க உணர்வுகள் மட்டும் மாறிக்கொண்டே இருக்கும். அவள் கண்களை மூடினாள். அவளது விரல்களின் இறுக்கமாக பிடித்தபடி, நீங்க என்ன உண்மையிலே மறுக்கணும்னா இப்பவே சொல்லுங்க என்று கேட்டான். அவளது இதயம் துடிதுடிக்க அவள் மெதுவாக அவனை பார்த்தாள். அவனது பார்வை எதிர்பார்ப்பும் ஏதோ ஒரு ஆழமான வலியும் கொண்டிருந்தது. அவள் பேச முடியவில்லை. அவளது உள்ளம் ஓர் போராட்டத்தில் இருந்தது. அவனிடம் இவ்வளவு நெருக்கமாக இருக்கும்போது அவளது உடல் மொழி அவளுக்கு கேள்வி எழுப்பியது. அவன் மெதுவாக ஒரு அடி அருகில் வந்தான். அவளுக்கு மூச்சு வாங்கியது. அவன் உள்ளம் கவர்ந்திழுக்கும் விதத்தில் நெருக்கமாக இருந்தான்.
நிலா, நீங்க உண்மையிலே என்ன அவாய்ட் பண்றீங்களா? அவன் சொன்ன வார்த்தைகள் மழை துளிகளாக அவளது உள்ளத்தில் விழுந்தன. அவளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அவள் மெதுவாக கண்களை மூடினாள். அவனது விரல்கள் அவளது கையின் மீது மெதுவாக அசைந்தன. நீங்க பேசாம இருந்தாலும் உங்கள் மௌனம் என் இதயத்திற்கு பதில் சொல்கிறது. அவளது கண்கள் மெதுவாக திறந்தன. அவன் கண்களில் பார்த்தபோது ஜாலியான சந்தோஷமான நிலாவின் முகத்தையே கண்டாள். அவன் இன்னும் நெருக்கமாக, நீங்க என்ன காதலிக்கிறீர்களா என்றான். அவளுக்கு மூச்சு வாங்கியது. அவனது பார்வையில் மூழ்கி 2 பேரும் ஜன்னல் ஓரங்களில் நின்றிருந்தன. மழை இருவரின் தோள்களிலும் உதிர்ந்தது. அவள் கண்களில் நனைந்த காதல் சிந்தி விழுந்தது. அவன் மெதுவாக அவளது கண்களை பார்த்து, நீங்க என்ன காதலிக்கிறீர்களா நிலா என்றான். அவள் கண்களில் கலக்கம், ஆனால் அதே நேரத்தில் நிரந்தரம் தேடும் ஒரு உணர்வும். அவளது உதடுகள் மெதுவாக அசைந்தன. அவள் மெதுவாக அவனை பார்த்தாள். ஆதவா, நான் உன்னை காதலிக்கிறேன். அவன் அதிர்ச்சி. ஒரு கணம் அவளது வார்த்தைகள் அவனது உள்ளத்தில் விழுந்தது. அவளது கையை இன்னும் இறுக்கமாக பிடித்தான். அவள் கண்களில் காதலின் ஒளி பிரகாசித்தது. அவன் மெதுவாக விழிகள் சொல்லும் காதலை மட்டும் பார்த்தான். நிலா. அவன் மெதுவாக அவளை நெருக்கமாக தன்னிடம் கொண்டு வந்து அவளது கையை பிடித்து, இனிமே நீங்க என்னை விட்டே போகக்கூடாது என்று கூறி, அவன் மெதுவாக அவளது கைகளை பிடித்து அவளை தன்னிடம் இழுத்தான். அவனது குரலில் காதலும் கோரிக்கையும் கலந்து இருந்தது. அவளது மூச்சு வாங்கியது. அவளது விரல்கள் அவனது மார்பில் மெதுவாக நெருங்க, அவள் மீண்டும் அவனது கண்களை பார்த்தாள். அவன் அவளை அணைத்தபடி நின்று இருந்தான். மழை சாரல் இன்னும் அவளது முகத்தை தொட, ஆனால் அவனது சுவாசம் அவளது உதடுகளை ஒட்டியபடி. அவளது விழிகள் மூடப்பட, அவனது விரல்கள் அவளது கன்னத்தை மெதுவாக தடவ, அவன் மெதுவாக அவளது உதடுகளின் மீது சரிந்தான். ஒரு கணம் அவளது முழு உடலும் ஒரு சிறப்பு அசைவின்றி நின்றது. அவளது உள்ளத்தில் ஒரு எரிமலையாக காதல் வெடித்தது. அவளும் அவனும் மாறி மாறி முத்தத்திற்கு பதிலளிக்க, அவளது விரல்கள் மெதுவாக அவனது கழுத்தை பிடித்தன. மழை நின்றுவிட்டது. ஆனால் அவளது உள்ளத்தில் காதலின் மழை ஆரம்பமாகிவிட்டது. கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி